இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீர் உருண்டை தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து புழுங்கல் அரிசி ஊற வச்சு கொர கொர கொரன்னு அரைச்சி கொண்டாந்து வச்சுருக்கேன். அதுக்கு தேங்காய் முடி நிறையா நேற்று கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நிறையா தேங்காய் முடி இருந்ததா, அதுக்காக தான் இந்த நீர் உருண்டை. இந்த தேங்காயை பாருங்கள், மாவு எத்தனோண்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? தேங்காய் நிறையா போட்டு செஞ்சோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து, அரை உப்பு தான் போட்டிருக்கேன், அரை உப்பு போட்டு தேங்காயை போட்டு பிசைஞ்சு செஞ்சோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மாவோட இந்த தேங்காயும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். தேங்காயும் இதையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்குவோம். இதுக்கு வந்து பட்டை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளித்து போட்டு அப்படியும் செய்யலாம். இது மாதிரியும் செய்யலாம். அது பிள்ளைங்கள்லாம் மிளகா இருக்கும் உரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்தமாரி செஞ்சிட்டோம்னா சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். அதனால தான் நான் இந்தமாரி செய்கிறேன். என் பேர பிள்ளைங்களுக்காக நான் மிளகாலாம் சேர்க்காம நான் செய்கிறேன். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. நம்ம வந்து இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக உருண்டை நம்ம விருப்பம் போல் பெருசோ சின்னதும் நம்ம விருப்பத்துக்கு உருட்டி வச்சுக்கலாம். இதுமாரி இப்போ என்ன இட்லி பானை வச்சுட்டேன், தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதில் உருட்டி வைக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்தையுமே உருட்டி வச்சுட்டு வெந்த பிறகு பார்ப்போம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இப்போ இடம் விடாமல் நல்லா அந்த உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதை வந்து இப்போ மேலே நல்லா ஆவி கவகவன்னு ஆவி வந்த பிறகு மேலேயே எடுத்து உருட்டி இன்னொரு சுட்டு வச்சு ஒரே இதில் எடுத்துடலாம். இப்போ அதை மூடி வச்சுருவோம். இதை மீதத்தையும் உருட்டி அதிலே வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஆவி வரட்டும். எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நசுங்கி போன மாதிரி போயிடும். இப்படி வச்சோம்னா அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த பாருங்க ஆவி வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் இப்போ மறுபடியும் நம்ம வச்சுருக்கிறதையும் இதிலேயே ஒன்றா சேர்த்து வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். நீர் உருண்டை செஞ்சு எடுத்தாச்சு. சூப்பராக நீர் உருண்டை செஞ்சு எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருந்துருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். இது மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்கள் தேங்காயெல்லாம் நல்லா அதிகமாக போட்டு அரை உப்பு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சுட சுட சாப்பிடுவோம். சுட சுட சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். உள்ளறையெல்லாம் வெந்து மலர்ந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்தமாரி நான் சொன்ன மாதிரியே நீங்களும் அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.